பட் இந்த செகண்ட் போஸ்ட் சாட்டியோட இருக்கிறதுலாம் செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பட் இதுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்ஸ் அளவுக்கு அது பெருசா ஒரு கொண்டாடப்படலையோன்ற ஒரு சந்தேகம் இருக்கு. கொண்டாடப்ப நீங்க நினைக்கிறீங்க, பட் நாங்க சூப்பரா கொண்டாடுறோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருந்தது உங்களுக்கு இருந்த எம்ஜிஆர் அவரோட ஒரு ஸ்டைல் அப்படியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே ரைட். ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல, இனிமேல் விஜய் சார் என்ன இந்த போஸ்டர் முதற்கொண்டு என்ன பண்ணாலும் அதுக்கு ஆப்வியஸா பொலிட்டிக்கல் இதுவாக தான் கம்பேர் பண்ண போறாங்க, இது பண்ண போறாங்க. அவர் எப்படி இருக்காரு, மனநிலையா எப்படி இருக்காரு? இஸ் வெரி ஸ்ட்ராங், வெரி கான்ஃபிடென்ட். ஐ மஸ்ட் ஹிம் லாஸ்ட் இஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட். ரொம்ப படத்து மேலேயும் சரி, அவரோட அரசியல் கேரியர்லையும் சரி, ரெண்டுத்தையும் வெரி வெரி கான்ஃபிடென்ட். ரைட். இன்ஃபேக்ட் இப்போ ரொம்ப சமீபத்துல தான் அது வேணும்ட்டே சொல்லப்படுறாங்களா என்னன்னு தெரியல, தாடி பாலாஜி அவர் கூட ஒரு ஸ்டேட்டஸ்லாம் கூட போட்டிருந்தாரு. நிறைய பேர் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவங்களுக்கான ஒரு பதவி கிடைக்க மாட்டேது. அது உழைக்கிறாங்கன்னா ஒருத்தர் 15 வருஷம் வரைச்சிட்டு வராங்க, உண்மையா இருந்திருக்காங்க. நம்ம போஸ்டிங்காக மட்டும் ஒண்ணு செஞ்சாலும் அது தளபதி வெரி கிளவர் அந்த பார்ட்.